ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு சாதாரண மனிதன் எப்படி விசுவாசத்தின் தகப்பன் ஆனார் என்பதை. அவர்தான் ஆபிரகாம். ஒரு நாள் தேவன் அவரை அழைத்தார். நீ உன் நாட்டையும் உன் வீட்டையும் விட்டு நான் காட்டும் தேசத்திற்குப் போ. அந்த நேரத்தில் ஆபிரகாம் கேள்வி கேட்கவில்லை, விளக்கம் தேடவில்லை. அவர் கீழ்ப்படிந்தார். அன்பானவர்களே, இதுவே விசுவாசத்தின் முதல் படி. எல்லாம் தெரியாமல் இருந்தாலும் தேவனை நம்பி நடப்பது. தேவன் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். உன் சந்ததி விண்மீன்களைப் போல் பெருகும். ஆனால் ஆண்டுகள் கடந்தன. பதிலே இல்லை. ஆபிரகாம் மற்றும் சாராள் காத்திருந்தார்கள். ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, பல ஆண்டுகள். ஆனால் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் நம்பினார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்பானவர்களே, விசுவாசம் உடனடியாக பதிலை எதிர்பார்க்காது. அது தேவனின் நேரத்தை நம்பும். ஒரு நாள் தேவன் மிகப்பெரிய சோதனையை கொடுத்தார். உன் மகன், உன் ஒரே மகன் ஈசாக்கு. அவனை பலியிடு. இது கேட்கவே கடினம், செய்யுவது இன்னும் கடினம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? அவர் கீழ்ப்படிந்தார். ஏன்? அவர் அறிந்திருந்தார், கொடுத்த தேவன் திரும்பவும் கொடுக்க வல்லவர். அன்பானவர்களே, உண்மையான விசுவாசம் பிடித்ததை விட்டுவிடும் தைரியம். இதற்குப் பிறகு தேவன் அவரை அழைத்தார். நீ என் நண்பன். ஒரு மனிதன் தேவனின் நண்பனானான். எவ்வளவு ஆழமான உறவு! விசுவாசத்தின் உச்சம். தேவனை அறிதல் மட்டுமல்ல, அவரோடு நட்பு. ஆபிரகாமின் விசுவாசம் அவரோடு முடிந்துவிடவில்லை. தேவன் சொன்னார், உன்னாலே உலகத்தின் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்குறுதி இயேசு கிறிஸ்து மூலம் நிறைவேறியது. ஒரே மனிதனின் விசுவாசம் உலகத்தையே மாற்றியது. அன்பானவர்களே, இன்று நம்மிடம் ஒரு கேள்வி. தேவன் அழைக்கும்போது நாம் செல்ல தயாரா? தாமதம் வந்தாலும் நாம் நம்பிக்கையை பிடித்துக் கொள்வோமா? சோதனை வந்தால் நாம் உறுதியாக நிற்போமா? ஆபிரகாம் போல நாமும் சொல்லுவோம், கர்த்தாவே, எனக்கு எல்லாம் தெரியாது, ஆனால் நான் உம்மை நம்புகிறேன். விசுவாசம் ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வாழ்க்கை.